அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரில் இருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது மனவளக்கலை மற்றும் யோகா பேராசிரியர் திருமதி மஞ்சுளா அவர்கள் முதியவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதின் நன்மைகள் பற்றி கடந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதுக்கு மேல முட்டியில வலி, எனக்கு ரொம்ப முடியல, தாங்கல அப்படின்னு சொன்னாக்க வேற எதுவும் ரொம்ப பெரிய அளவுக்கு மருந்தும் வேண்டாம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு தேங்காய் எண்ணெய் போதும். அந்த தேங்காய் எண்ணெயை நல்லா நைட்டு படுக்கும் போது நம்ம முழங்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் நல்லா தடவிட்டு, நல்லா உள்ளங்கால்ல நல்லா அந்த எண்ணெயை தடவிட்டு படுத்தாலே போதும். நமக்கு அந்த பாத வலியிலேருந்து, பாதத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், அந்த வலி எல்லாம் சுத்தமா சரியாயிடும். அந்த மாதிரி நல்லா நம்ம வலி போக நான் எல்லா விஷயமும் செய்யலாம். அதோட மறுபடியும் முக்கியமா இன்னும் சொல்ல போனாக்கா அந்த டைஜஷன், உடல் அந்த ஜீரண சக்தி ஆக மாட்டேங்குது, எனக்கு எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியா இருக்கு, தொண்டைக்குள்ளரே இருக்குது, ஜீரணம் இல்லை அப்படின்னாலே அதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். அமைதியா முடிஞ்சவங்க வஜ்ராசனம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கலாம், பழகுங்க. வஜ்ராசனம் எனக்கு போட வராதுன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம முட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முட்டி போட்டுட்டு நேரா நிமிர்ந்து இருக்காம நம்ம பாதத்தை தரையில வளைவா வச்சுக்கிட்டு அந்த குதிகால் மேல உட்கார்ந்துக்கணும். அதுதான் வஜ்ராசனம். உங்க பக்கத்துல யாருக்கும் தெரிஞ்சாக்க போட்டு காட்ட சொல்லி கூட வஜ்ராசனம் போட்டு அதுல உட்கார்ந்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு உடல் செரிமானம், அந்த குடல்ல இருக்கக்கூடிய அந்த உணவு செரிமானம் ஆகிறது ரொம்ப ஈஸியா சீக்கிரமா ஆகிடும். இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு, சின்ன சின்ன பயிற்சி இதெல்லாம் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியானது. அது மாதிரி நின்று கூட நீங்க என்ன பண்ணலாம், 2 கையையும் முன்பக்கமாவும் பின்பக்கமாவும் நல்லா சுழற்றலாம். முழங்கையை மடிக்காம நல்லா நீளமா வச்சு முன்பக்கமா ஒரு சுத்து, பின்பக்கமா ஒரு சுத்து. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில செஞ்சிருப்போம். இந்த சைக்கிள் டயரை வச்சுட்டு இப்படி ஓட்டிட்டு இருப்போம். ஸ்கிப்பிங் விளையாடுவோம். ஸ்கிப்பிங்கை நல்லா மேல சுத்தி இப்படி கையை அசைக்கவே மாட்டோம். அந்த முட்டி மட்டும்தான் கயிறை அப்படியே அசைக்கும். அழகா குதிச்சு குதிச்சு ஆடுவோம். அதே மாதிரி பயிற்சி முட்டியை முழங்கையை மடிக்காம நல்லா மேலேந்து கீழே வரைக்கும் ஒரு ரவுண்டு சுத்தணும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரணும். திரும்பவும் அடுத்த கை சுத்தணும். முடிஞ்சா 2 கையும் சேர்ந்து சைமல்டேனியஸா சுத்தணும். இப்படி சுத்தும் போது இது நமக்கு இந்த தோள்பட்டை வலி இருக்காது. அதிக அளவுல கைகள் ரொம்ப நிறைய பேர் உள்ள நமக்கு இந்த நம்னஸ்ன்னு சொல்லக்கூடிய மரத்து போதல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் செய்யணும்னாக்க நம்ம விரல்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து இப்படி மடக்கி மடக்கி விரிச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம விரல்கள்லயே அத்தனை விஷயமும் இருக்குது. எல்லா ஒரு கைகள்லயும் மேலேந்து கீழே வரைக்கும் ஆரம்பிச்சு சுண்டு விரல்ல இருந்து கீழே வரைக்கும் அந்த கையை அடுத்த கையால நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க. அதே மாதிரி அடுத்த விரல் மோதிர விரல்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து திரும்ப அந்த ஒரு அந்த நேரா கீழே கைகள் வரைக்கும் அந்த மணிக்கட்டு வரைக்கும் நம்ம கையை ஒரு இடமா அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாக்க போறோம். அதே மாதிரி இந்த அடுத்த கையால அடுத்த கைக்கு அந்த கையினுடைய அந்த விரல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த உள்ளங்கை புறங்கை வரைக்கும் 2 விரலையும் வச்சு
நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே அதுவே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அதே போல காலுக்கு செய்யுங்க. காலும் வந்து ஏன்னா நம்ம உடல்ல வந்து மூளை நரம்புகள்ல இருந்து வரக்கூடிய நரம்புகள் சின்ன சின்ன நரம்புகளா வர்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 113 புள்ளின்னு வந்து சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். நம்ம காதினுடைய முனையில வந்து முடியுது குட்டி குட்டியா. நம்ம இப்ப ஒரு செடிக்கு சல்லி வேர்ன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம காதினுடைய ஓரங்கள்ல முடியுது. அதுதான் நம்ம காது வந்து நம்ம பாடிய நம்ம உடலை வந்து சமநிலைக்கு வச்சுக்கக்கூடிய இது வந்து அதுதான். அந்த நரம்புகள் வழியா ஓடுற அந்த திரவம் தான் காக்லியான்னு சொல்றது. அதுதான் நம்ம காதுல கைய வச்சாலும் அது அந்த நரம்பு வழியா ஓடக்கூடிய அந்த சத்தம் தான் வந்து நமக்கு ஒரு மாதிரியான இரைச்சலா கேட்கறது. அதுதான் வந்து நம்ம காது உள்ளேயும் போய் நம்ம செவிப்பறைகளை வந்து நல்ல முறையில இயங்கவும் வைக்கிறது. அதே போல வந்து நம்ம சின்ன சின்ன நரம்புகள் வந்து மூக்கு நுனியில உதடுல கூட முடியறதா சொல்றாங்க. சில இது கைகள்ல வந்து முடியுது, சில வந்து தொப்புள்ள வந்து முடியுது, சில நிறைய பகுதி ஆனஸ் பகுதியில வந்து முடியுது. மற்ற நரம்புகள் நீளமா வர நரம்புகள் அனைத்துமே வந்து இடது பக்கம் வர்றதும் வலது பக்கம் வர்றதுமா ஒன்னா வலது பக்கம் ஒரு பக்கத்துல வந்து அப்படியே திரும்பி மெரிடியன் நரம்புகள்னு சொல்லுவாங்க. அப்படியே வலது பக்கத்துல உள்ளது இடது பக்க காலுக்கும், இடது பக்கத்துல உள்ளது வலது பக்க காலுக்கும் வந்து கால் பாதங்கள்ல தான் எல்லா நரம்புகளும் முடியுது. இப்ப நம்ம கைக்கு செய்யறதுக்கு எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி உட்கார்ந்துட்டு உங்களால எந்த பொசிஷன் வேணாலும் எப்படி வேணாலும் உட்கார்ந்துட்டு பாதம் இருக்கு இல்லையா, நம்ம பாதத்தை 2 கைகளுடைய கட்டை விரலாலும் மேலேந்து முதல்ல கட்டை விரல் பாதத்தினுடைய கட்டை விரல், அதுக்கப்புறம் உள்ள 4 விரல்களும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பாதத்தை அழுத்தியும் கொடுத்துட்டு அந்த பாதம் நம்ம பாதத்தை பார்த்தாலே மேல உள்ள அந்த கட்டை விரல் வந்து நம்ம தலைப்பகுதி, அடுத்தது 2 கண்களுக்கு, அடுத்தது 2 காதுகளுக்கு, நடுவுல இருக்கிற வளைவான அந்த பள்ளம் நம்ம காலும் பாதமும் விரலும் சேர்ற இடம் கழுத்து பகுதி, மேல இருக்கிற மேடான பகுதி நமது இதயம் நுரையீரல் அப்படின்ற இடமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மார்பு பகுதி, உள்ள குழிவா இருக்கிற பகுதி இடுப்பு பகுதி. பொதுவா இடுப்புல வந்து நரம்புகள்லாம் வந்து அவ்வளவா இருக்காது, எலும்புகள்லாம். அதே மாதிரிதான் உள்ள குழிஞ்சு இருக்கிற அந்த பகுதி வந்து நம்ம பாதத்தினுடைய நடு பாதம். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதிக்கான அந்த நரம்புகள் வந்து முடியறதெல்லாம் வந்து குதிகால் பகுதி கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். அங்க கொஞ்சம் அழுத்தமாவே நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். 2 கை கட்டை விரல்களையும் வச்சுட்டு பாதம் முழுசும் நல்லா மேலே இருந்து ஆரம்பிச்சு குதிகால் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க. இதுவே ஒரு அற்புதமான பயிற்சி. உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அனைத்துமே நல்லா நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதை செய்வதையும் கூட கிட்டத்தட்ட ஒரு தியானம் மாதிரி கண்ணை மூடி அமைதியா, இது என்னுடைய உடலுக்கு நான் கொடுக்கக்கூடிய பயிற்சி. என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்லா ஆக்டிவ் ஆகுது, நல்ல ஒரு சுறுசுறுப்பு அடையுது. எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீக்னஸோ ஒரு மாதிரியா சுகவீனமோ அதெல்லாம் வந்து சரியாகுது. என் உடல் ஆற்றலோட இருக்குது. அதுக்கு நான் இந்த பயிற்சி கொடுக்குறேன். என்னால முடிஞ்ச பயிற்சி கொடுக்குறேன். என் உடல் ஏற்றுக்கும். நான் செய்யறத வந்து எனக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட நீங்க வந்து இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னாக்க, முதல்ல இந்த காலுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாதத்தினுடைய ஓரத்துலயும் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு, அப்புறம் அந்த முழங்கால் மொழி எலும்பு இருக்கும் இல்லையா, மூட்டு எலும்பு, அதுக்கும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னாக்கா, ஏன்னாக்கா அங்க வந்துதான் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து கீழே வந்து கீழேந்து திரும்ப கெட்ட ரத்தம்னு சொல்றோம் இல்லையா, செல்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுல இருக்க கார்பன் டை ஆக்சைடை சுமந்துட்டு வரக்கூடிய ரத்தத்தை மேல கொண்டு வந்து நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு போகக்கூடிய நரம்புகள் தான் அங்க இருக்குது. அந்த இடத்துல வீணாகதான் அந்த நரம்புகள்ல இருந்து போகக்கூடிய கெட்ட ரத்தம் திரும்பவும் ஹார்ட்டுக்கு போய் அது சுத்தமாக்கி வர முடியாத நிலை இருக்கும் போதுதான் கால்கள்ல வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுறது. வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு சுருண்டி சுருண்டி போய் சில பேருக்கு இருக்கும், அது மாதிரி விஷயங்கள். அதே போல கால்கள் பாத சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறது, காலாணி அதெல்லாம் இருக்குது. அதனால அந்த நரம்புகளை எலும்பை சுத்தி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமானது. அப்புறம் அந்த எலும்புக்கும் குதிகாலுக்கு மேல ஒரு சின்ன ஒத்த எலும்பு மட்டும் அப்படியே மெலிசா தகடு மாதிரி போகும். அந்த இடத்துலயும் நம்ம வந்து நல்லா மெதுவா ரொம்ப வேகமா இல்லாம, நமக்கு தெரியும் நம்ம வயதானவர்கள் தானே, அதனால நம்மளால கொடுக்கக்கூடிய அழுத்தம் நமக்கு நம்ம உடலுக்கு நம்ம காலில் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோன்றது நமக்கு சரியா கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தாக்கா இது மாதிரி நம்ம பாதங்களை அழுத்தம் கொடுக்கறதுலயே நம்ம உடல் நோய்கள் பாதி தீர்ந்து விடும். இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கும்போது நோய்கள் வராத தடுக்க முடியும். இது ஒரு அற்புதமான பயிற்சி. இதை நம்ம அவசியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கையை சுழற்ற பயிற்சி. நேயர்களே,
இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்க்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்